அர்ஜென்ட் மீட்டிங் அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியுது. அதனுடைய ஸ்டேட்டஸ் மட்டும் சொல்லுங்க சார். மழைக்காக சார் என்ன நிக்குது அதுக்கு நம்ம ஸ்பெஷல் மீட்டிங் போடல. அவங்க கேட்க எதுவுமே அதுக்கு போடுச்சு. மழை சரி எங்க விட்டாங்க அதோட 6 நாளைக்கு இல்ல காலையில எப்படி போன் பண்ணி சொன்னாப்ல அக்கா நாளைக்கு வந்து போன் வராப்ல எனக்கு வந்து உடம்பு சரியில்லை நாளைக்கு மீட்டிங் வர முடியாது அப்படின்னு சொன்னாப்ல. அதுக்கு மேல ஓசியில் வரும்னு சொன்னாப்ல. ஓசியில் இப்போ ஒரு 9 காலைக்கு எனக்கு போன் பண்றாரு. காக்கா நான் வரவில்லை பெஞ்சே போக முடியல நான் டாக்டர் போய் காட்டிட்டு 12 மணிக்கு வரேன்னு சொன்னேன். நாளைக்கு வர்றதாக எம்ஏ சொல்றாங்க. மாறி மாறி அந்த மாறி மாறி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வராங்க அந்த கான்ட்ராக்ட் மேலேயே எனக்கு நம்பிக்கை. ஏன்னு கேட்கல எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு ஒரு பாலத்தை எடுத்து கேட்கல. ஒரு காட்டு வாங்கி 1.5 வருஷம் ஆச்சு எடுத்து போறவே இல்லை. 2வது 18ஆம் ஆண்டு சாமி எடுத்து சாமி ரத்து பண்ணிட்டாரு. 4ஆம் எடுத்து 4ஆமோ ரத்து பண்ணியாச்சு. இப்ப இவனுக்கு கொடுத்துருக்கு. இது இன்னும் 8ஆம் ஆண்டு யாருக்கு தெரியும்? நானும் ஜாங்கிரும் 1.5 வருஷம் 1.5 வருஷம் நாங்க போட்டுட்டோம். இந்த வாழை தொட்டி நோ அந்த எங்க ஆதாரத்துலயே தொட்டி போட்டு முடிச்சாச்சு. நாங்களே கவனிச்சு போட்டிக்கிறோம். அர்ஜென்ட் கூட்டத்துல வந்துட்டு அவ்வளவு அவசரப்படுத்தினா வீபி அவ்வளவு அவசரப்படுத்தி உடனே அதுக்கப்புறம் 1 மாசம் கிட்டத்தட்ட மழை இல்லாம தான் இருந்திருக்கு. தீர்மானம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் மழையா இருந்துருக்கு. அதுதான் அவ்வளவு அவசரப்படுத்தி விலையும் 1,70,20,000 ரூபாய் கூட கொடுத்து வேலை நடக்காம 1 மாசமா என்ன செஞ்சுட்டு அவர் சட்டம் போட்டது ஒரு காலம் கொடுத்ததே 1 மாசம் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதை யாருக்கு ஒரு காலம் கொடுத்தாலே ஏன் பாலத்தை அதை செஞ்சானா இவன் கேட்டா ரத்து பண்ணிட்டு போனா அவனுக்கு கேட்டா ரத்து பண்ணிட்டு போனா நாங்க யாருமா முழுக்க ஓட்டி இருக்காங்க. நகராட்சி வந்து நாசமா ரத்து பண்ணிட்டாங்க. அவர் தான் அவர் தகுந்த அவன் மாட்டி எடுத்து போய் 1.5 வருஷம் ஆச்சு. பாராட்டு கெட்டவே இல்லை. இவன் ரத்து பண்ணிட்டாரு. அவன் ரத்து பண்ணிட்டான். வேலை செய்யறவனுக்கு 1,70,000 ரத்து பண்ணியா தேவையில்லை கொண்டு ரத்து பண்ணு. அது இன்னும் 1 மாசம் ஆனாலும் பரவாயில்ல. 2 வருஷம் கிடக்குது அப்படியே கிடக்கட்டும். நான் தான் கொண்டு வரணும் இப்போ வேண்டாம். இன்ஜினியர் தான் நம்ம வந்து சேதுக்கு வந்து டெண்டர் விட்டுட்டா 1 வருஷமா இருக்கும். மீட்டிங் பாஸ் பண்ணி இதுலயும் விட்டுருக்கலாம். 54,000 தேவையில்லாம அந்த பையன் கொடுக்க வேண்டியது. வெளியே வாடகை மீட்டிங் பண்ணி என்ன மீட்டிங் பண்ணி என்ன மீட்டிங் பண்ணி என்ன பண்றீங்க? என்ன பண்ணி கிழிச்சிருக்கீங்க? என்ன பண்ணி கிழிச்சிருக்கீங்க? என்ன மீட்டிங் கிழிச்சு நீங்க எத்தனை பேர் உயிர் தன்மையா மீட்டிங் நடத்துறீங்க உழுந்துட்டு இருக்காங்க.
ஏய் எங்க நான் ரோட் பிளாக் பண்றேன்னு சொல்றீங்க. அத பண்ண போட்டு ரோட் பிளாக் பண்ணிடுறேன். சொல்லுங்க சார். அஜெண்டாலே ஏத்திரப்பா. அந்த இதா. ரோட் பிளாக் பண்ற என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த ரோட் ஏத்த பண்ணி போகல. பண்ணி நீங்க போட்டோ போடுறது. ஏங்க கொண்டாடி புள்ளில அன்னைக்கு கொண்டுச்சு. அந்த புள்ளில என்ன பண்றது? இன்னைக்கு காமிச்சீங்க. நீங்க நெஞ்சியா பட்டு கொண்டுங்க. மீட்டிங் நடந்துட்டீங்களா? மீட்டிங் ஆளுங்க பண்றீங்க. மீட்டிங் நடந்து பேசுறியா? இன்னைக்கு வந்து ஒண்ணு நெஞ்சில அடி பண்ணி நடக்குது. நீங்க தனியா வந்து வேலைய ஜமாத் கூட்டத்தை ஒரு லைன் நடக்குதுடா. அக்கா அக்கா என்ன ரைட் அங்க இருக்கா? அக்கா அக்கா எப்ப பேக்கல மீட்டிங் நடந்துச்சு. நெஞ்சில அடி பண்ணி பேசுங்க. ஆளுங்க மீட்டிங் பண்றோம் சொல்லிட்டு நான் என் பொண்ணு மேடம் கொடுத்தாங்க. ஐடியா மாதிரி எவ்வளவு நாளா இருக்கு? எவ்வளவு நாளா பண்ண முடியும்? அட்லீஸ்ட் ஒரு மண்ணு கூட மார்க் கொடுங்க. கையில வைக்க மாட்டேன். உப்ப பத்திர நீங்க ரோட கூட தேடி நல்ல ரோடு நாசம் பண்ணீங்களாங்க. நல்ல இந்த ரோடுங்க அது நாசம் பண்ணீங்க. மீட்டிங் வந்து என்ன பண்ண போறீங்க? இந்த மீட்டிங் கூட கொஞ்சம் காலி நடக்க மாட்டாங்க. நம்பர் பஞ்சாப் முக்கிய ஓட்டு வச்சிருக்கீங்க. ஓட்டு டப்பா நீ கூட எனக்கு ஓட்டு டப்பா வச்சிருக்கீங்க. ரோடு எப்ப அரைக்க போறீங்க? நாளைக்கு ஒண்ணு அரைக்க போறீங்களா? சரி அடுத்த பொருள் என்ன? ரெண்டு பொருள் இருக்கு. இன்னொரு பொருள் இருக்கு. இன்னொரு பொருள் ஒண்ணு இருக்கு. மேக்கை பொருள் கொஞ்சம் இன்னொரு இருக்கு. கேஸ் பிளான்ட் ஃபயர் கேஸ் பிளான்ட் சார் அது விலைக்கு வாங்குறான்ட்டு விலைக்கு சொல்லுப்பா அப்படியே விலைக்கு பேசக்கூடாதுப்பா. என்ன விலைக்கு உரம்போ கடை கலெக்டர் தர கலெக்டர் நீங்க தரேன் அப்படி சொல்லுங்க. நிறைய இடம் பார்த்துருக்கோம். அது நீங்க இடையில விட்டு மீட்டிங்ல என்ன பாக் பண்ணி தெரியுமா? கலெக்டருக்கு மீட்டிங்ல என்ன பாக் பண்ணீங்க தெரியுமா? வேலைக்கு வாங்க இருந்தாலும் சிஆர் செக்டர்ல இடமே தரமாட்டேன்றாங்க. சிஆர்எஸ் ல தரமாட்டேன்றாங்க. சார் நம்ம தானே சார் அன்னைக்கு போய் நின்னோம். சிஆர்எஸ் ஒன்று மாசு கட்டுப்பாடு வாரியத்துல இருந்து 270 ஒண்ணு கொண்டு போய் நான் உங்களுக்கு ஜென்சன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல சார். மீட்டிங்ல சொல்லிட்டாங்க. டிசம்பர் மீட்டிங்ல போட்டாங்கல்ல சஜஷன் கேட்டு. அது தெரியாது. அதுதான் சொல்லுங்க. அது இந்த தான் பேசுறது. சார் பேசுறது. என்ன சொல்லுங்க ஸ்டார்டிங்ல இருக்காங்க. ஏன்னா 278 ஒண்ணுன்னு போட்டா சாமி ஏதோ நம்ம முன்னாடி சொன்னாங்க. மாசு கட்டுப்பாடு வாரியத்துல இருந்து வந்து சொன்னாங்களா? சப்டிவிஷன் பண்ணா ஆமா. ஆனா சாத்தியம் இல்ல. ஏன் சாத்தியம் இல்ல? சிஆர் செட்ல வந்து சார் சார் அதுக்கு தானே உங்க ராய் வாங்க சொன்னாங்க. அதுக்கு தானே எல்லாரும் ராய் வாங்கிட்டு சொன்னாங்களா? அந்த இடம் வேணாம் சார். வேற இடம் நிறைய இடம் பார்த்தா அது ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும். சரி பயோகேஸுக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து தீர்மானம் போட்டு இங்க பயோடியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். சரி திரும்ப எப்படி நீங்க சிபிஆர்ல இருந்து எஸ்சிபிசி அக்டோபர் 19 எப்படி கொண்டு காமிச்சீங்க? அந்த இடம் சார். இப்ப நீங்க மண்டபத்துல சொல்லுங்க. எந்த இடம் சொல்லுங்க. வேற இடம் சொல்லுங்க. நீங்க ஏன் சார் கூட்டிட்டு கொண்டு அவங்க காமிச்சீங்க? அவர் என்ன சொன்னாரு அது சொல்லுங்க. எந்த இடத்துக்கு? இந்த பயோடியில கொண்டு காமிச்சீங்கல்ல இந்த பக்கம். ஆமா 292 அது சர்வே பண்ண சொன்னாங்க. அவ்வளவுதான். வேலி எடுக்கணும். வேலி எடுக்க மழை காலம் வருது. வேலி எடுக்க முடியாது. அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நம்ம தீர்மானம் போட்டுட்டோம்ல. அவர் சொன்னாரு வேலி போட்டுறீங்களா? வேலி போடுறது மையவாடி. இப்ப வேற இடம் சொல்லுங்க சார். இந்த நிறைய இடம் பார்த்து வச்சிருக்காங்க. கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லுங்க? பொசிஷன் சொல்லுங்க. வச்சிருக்கீங்களா? தீர்மானத்தில் வச்சிருக்கீங்களா? இந்த தீர்மானத்தில் வச்சிருக்கீங்களா? அஞ்சு பொருள் டேபிள் இருந்தாலும் கொண்டு வந்தீங்க. சொல்லுங்க சார். கரெக்டா சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் படிக்கிறேன். வேற இடம் சட்டத்தை பண்ணுங்கன்னு இருக்காங்க. அவ்வளவுதான். நான் சொல்லிட்டா கலெக்டர் நீங்க தீர்மானம் போட்டு கொடுத்தா இடம் தரேன்ட்டு. தீர்மானம் போட்டு அந்த இடம் வேணாம் சார். வேற இடம் சொல்லுங்க. பக்கத்துல வாய் மூலம் அப்படியா? கேட்டா நான் சொல்லவே இல்லைங்க.
நான் இது எடுத்துட்டு வரேன். இந்த வாரம். எதுக்கு வேணுங்க சார்? நீங்க யார் சொன்னா எதுக்கு வேணுங்க சார்? எதுக்குதான் சார் பேசுறோம்? வாய்மொழி பேசுவான். வாய்மொழி இருக்காது ஆகுமா? அந்த புத்தக ஓதி மரனா ஓதி வேண்டாங்க திரும்ப யாரோ சொல்லுவாங்க அவனால நல்லாவே நாம போகுது வாய்மொழி இருக்காது ஆகும். அவன் பேச 2 மாசம் இவன் பேசலாம் என்ன அவன் பெரிய நான் வந்து இந்த ரோட்டை வந்து 2ஆம் பக்கம் சார். 3ஆம் பக்கம் பாருங்க. 3ஆம் பக்கம். 3ஆம் பக்கத்துல மேல. போட்டுருக்கா? என்ன போட்டிருக்கு? 334. 334 எது? இந்த இது அருணாச்சலம் பக்கம். சரி ஏன்னா வேற இடம் நீங்களே செலக்ட் பண்ணி தீர்மானம் பண்ணுங்க. இல்ல 334 வந்து நம்ம கிட்ட இருக்குதா இல்ல அதுல ஏதாவது வில்லங்க இருந்தா அப்புறம் 90 லட்சம் ரிட்டர்ன் தான். ஏதோ பிளான் பண்ணி அதை அனுப்பிட்டீங்களா? சுத்தமா உள்ள
உள்ள அலங்கரை வந்து பேசக்கூடாது. அது எப்படி நியாயமா இருக்கு? அவங்க பேசுற மாதிரி எல்லா வாழ்க்கையும் பேசலாம். இந்த மீட்டிங் அதனால கொஞ்சம் 2 நாளா சீக்கிரம் நாளா காட்டு அதுக்கப்புறம் முக்கியமான சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை. நாம ஒரு கொஸ்டின் கேட்டோம். கவுன்சில் கமிஷனருக்கு வந்து இந்த வவுச்சர் அஜெண்டா இது ஈமானா பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க அதே கொஸ்டின் தான் அவங்க கேட்டீங்க. என்ன பண்றீங்க? கேட்டேன். ஆன்லைன் மீட்டிங் வைக்காம அர்ஜென்ட் மீட்டிங் வச்சீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதுக்காக நான் கொஞ்சம் கேட்டேன். அர்ஜென்ட் மீட்டிங் எதுக்கு வச்சோம் சொன்னா அந்த ரோட் விஷயத்துக்காக வச்சோம். ஆமா, அதனால வச்சிருக்கோம். சரி, ஏன் ஆன்லைன் மீட்டிங்ல வச்சிருக்கலாமே? என்ன மீட்டிங் அதுலயா? ஆமா, அது அவசரமா பாஸ் பண்ணி கொடுக்கணும். பாஸ் பண்ணி என்ன நடந்தது? என்ன நடந்தது? மீட்டிங் ஏன் நடக்கலன்னு நான் கேட்கக்கூடாது. ரைட்டு, நான் கொடுத்த பொருள் 25/10/13 ஒரு பொருள் கொடுத்திருக்கேன். உயர்திரு ஆணையர் அவர்கள் காயல்பட்ட நகராட்சி இந்த மாத மன்ற கூட்டத்தில் 18வது மக்களின் கோரிக்கையாக குப்பை தொட்டிகள் 4 வாங்க மன்றத்தில் விவாதிக்க கேட்டுக்கொள்கிறேன். மற்ற உறுப்பினர்களையும் கலந்து தொட்டியை எண்ணிக்கையை முடிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது நான் 10ஆம் மாசம் வழக்கம் போல 20ஆம் தேதி 21ஆம் தேதி கொடுப்போம். அதை கொடுத்துட்டேன். நீங்க மீட்டிங் வைக்கல, ஏன் வைக்கலன்னு கேக்குறேன். இது தப்பா? இத பத்தி நீங்க கேட்க கூடாதா? இதுக்கு எல்லாமே நீங்க பதில் தந்தாதான் மீட்டிங் நடத்த வேண்டிய நான் சொல்லியிருக்குது. அவங்கள்ட்ட வேலை வாங்குறது உங்க கடமை. அவங்க தரையிலன்னு சொன்னா அவங்கள்ட்ட வேலை வாங்க வேண்டியது உங்க கடமை. வரையிலன்னு சொன்னா இந்த மீட்டிங்க போஸ்ட்போன் ஆகிருக்கும். நீங்க நகராட்சியை வந்து சும்மா நடத்திட்டு போக முடியாது. நகராட்சியில லைட் ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு அர்ஜென்ட் இல்ல, எங்களுக்கு அர்ஜென்ட். லைட் ப்ராப்ளம், அதுக்கெல்லாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் பொருள் கொடுத்துட்டு இருக்க முடியாது. 4 லட்சம் சேவ் பண்ண நீங்க எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணி கை தட்டணும். இன்னைக்கு என்ன பொசிஷன் கேட்க கூடாதா? அத நவம்பர் 7ஆம் தேதி கொடுத்தீங்க. நான் 10ஆம் மாசம் ஏன் மீட்டிங் நடக்கலன்னு கேக்குறேன். நவம்பர் 7ஆம் தேதி கொடுத்தவங்க கேட்டீங்க. அது நவம்பர் மீட்டிங் நடக்கல. 10ஆவது மாசம் ஏன் மீட்டிங் நடக்கலன்னு என்னோட கேள்வி. 10ஆம் மாசம் வந்து முக்கியமான அர்ஜென்ட் மீட்டிங் போட்டு 11ஆம் தேதி மீட்டிங் போட்டு முடிச்சாச்சு. புரியுதா? அதனால வேற சப்ஜெக்ட் எதுவும் இல்லையா? சப்ஜெக்ட் இல்ல. இப்போ வரக்கூடாது. அப்போ இப்போ அந்த சப்ஜெக்ட் வரக்கூடாது. இப்போ அந்த சப்ஜெக்ட் தான் அடுத்த மாசம் கொடுத்ததெல்லாம் ஏத்திக்கிறோம். இப்போ பாருங்க இதுல ஜெனரல் உங்க சப்ஜெக்ட் இருந்தா ஏன் மட்டும் பாருங்க. 10ஆவது மாசம் இத தவிர வேற சப்ஜெக்ட் வரலையா? நான் ஒரு ஆள் தான் கொடுத்தேனா? ஆமா, நீங்க மட்டும் தான் கொடுத்தீங்க. சரி, வரட்டும் பாப்போம். பில்ல பாஸ் பண்ணாதீங்க. பில்ல மட்டும் நிப்பாட்டிங்க. மத்த பப்ளிக்ல பாஸ் பண்ணிட்டு போட்டுதுனே. என்ன பாஸ் பண்ணா அவங்க செக் ஆமா, அவங்க செக் கொடுக்காம வச்சிரணும். எப்படி கொடுக்காம இருப்பாங்க? ஆமா, அது பண்ணா தெரியும். அவங்க கணக்கு கொடுக்கணும், அதை நிப்பாட்டுங்க. மத்தல பாஸ் பண்ணிட்டு போட்டுதுனே. அப்படி என்ன பண்றாங்க?
ஏன் நீங்க வந்து இப்ப நீ சொல்றீங்க நான் கொடுத்ததெல்லாம் வருது இப்ப அதே கேட்டு எத்தோடி ஒரு 1 வருஷத்துல 5 வாட்டி வந்தீங்க நானும் 10ஆம் மாசம் தான் அந்த குப்பை போடுறது சொந்த தேவைக்காக கூட்டம் நான் கொண்டு வந்து செஞ்சுக்கிட்டே பழைய செஞ்சுக்கிட்டா அதை கொண்டு வர வேண்டியது ஏற்கனவே தீர்மானத்தை பாஸ் பண்ணதான் சொல்றேன். நீங்க அதே கேட்டு தான் தோடி கொண்டு வந்திருக்கீங்க. இது பப்ளிக் தேவையான விஷயம் தானே. அவங்க சொந்த தேவைக்கு வேண்டி இருந்தாலும் நடக்கணும். அதான் நடக்கும். அது எப்படி சொல்ல முடியும்? அவங்க சொந்த தேவைக்கு வேண்டி என் வீட்டு சமாதி எடுத்துக்கா. நான் என்ன சொல்றேன், வீட்டு தீரியே பைப்பு இதே ஒரே இதை கொண்டு வாங்க. ஏன் கொண்டு வர மாட்டீங்க? சட்டம் இருக்குது. அதான் கவர்மெண்ட் ஜீவ் வந்தா காட்டுங்க. போல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஆமா அதான் கொடுத்துருக்காங்க. அதை கூட ரத்து பண்ணிக்கிறாங்க. கேட்டா நான் போன வாட்டி இங்க 10 வாட்டி கொண்டு வந்திருக்கீங்க. மக்கள் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நிறைய ஒரே சூழ்நிலை இருக்கு. 2 பில்டர் இருக்கிறாங்க, 2 ஆக்சன் ஸ்டாஃபை கொண்டு வந்து கொடுங்க. ஐயா All road work completed. Pipeline work 50% completed. வேற என்ன வேணுமா? சார் மெயினான ரோட் அப்படியே கிடக்குது. மைனாத சிஎம் ஆஃபீஸ் கம்ப்ளீட் ரோட் இன்னும் அத கமிட் பண்ணுங்க. நேத்து முன்னாள் மினிஸ்டர் இல்ல எம்எல்ஏ ஏபியா வரது அந்த ரோட்டுக்கு நீங்க ஆதி பைப் வேற முடிஞ்சிருக்கான்னு தான் கேட்பாங்க. நீங்க மக்களே தண்ணி கொடுக்குறீங்களா, லைட் கொடுக்குறீங்களான்னு அவங்க யாரும் கேட்க போறது இல்லை. அது மக்கள் பிரச்சனை. நம்ம ரோடு நம்ம தலையை வச்சு அட வேண்டியதான். அவன் என்ன கொள்ளடிக்கிறான், இவன் என்ன பார்க்கலான்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். மக்கள் பிரச்சனை நீங்க
முன்னாடி ஓடு போட்டு அப்புறம் பாதாள நன்மை பண்ணுங்க. நம்ம ஊர்ல பாருங்க ஓடு போட்டதை குறைஞ்சு ஓடு முன்னாடியா ஓடு போட்டதை குறைஞ்சு ஒண்ணுமே இல்லை. தோண்டி போடக்கூடாது ஒண்ணு. நம்ம வீட்டை காப்பாத்த தோண்டி போடுறோம். தோண்டி போட்டா ரோட்ல தான் தண்ணி கட்டும். அதோட சைட்ல காவா போடணும். காவா போட்டா பாதாள சாக்கடை கொண்டு வரணும். அதுக்கும் நம்ம அனுமதிக்க மாட்டோம். அதனால இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் முடியும். எல்லாருமே தாயப்பள்ளி முட்டுல தண்ணி கட்டிச்சு பள்ளிவாசல அழகா டோர் அழகா போட்டாங்க. இப்ப தண்ணி கட்டுதா பெரிய வீட்டுல டோர் போட்டாங்களா? நான் சொல்றது கொஞ்சம் பெரிய வீட்டுல பெரிய பேர் போட்டாங்களா? அதுல ஒரு ஓல் போட்டாங்க. டோருக்கு கீழே ஒரு பல்ல வச்சீங்கன்னா தண்ணி உள்ள வந்து அந்த பாட்டு தூக்கி போட்டு நம்ம அவ்வளோத்தையும் அடக்கி வச்சு தண்ணி போறோம்னா பாதாள சாக்கடைக்கு வந்துடும். நம்ம ஊர்ல ரோட்டை வந்து வீட்டுக்குள்ள தண்ணி அதான் நடக்க போகுது. எப்படி மழை தண்ணி போகும்? எல்லாரும் செயல்பட்டாதான் ஊழலுக்கு காப்பாற்ற முடியும். நாங்கெல்லாம் வந்து பெரிய படிப்புலாம் பெரிய ரெண்டா போனா மெதுவா படிக்கும். நீ வேகமா படிக்க கொஞ்சம் இல்ல அவங்க மீட்டிங்ல சொன்ன இதுபடிதான் பண்ணி கொடுத்துருக்கேன். பில்லு வந்துருச்சியா? பில்லு வருது. எப்படிங்க மீட்டிங் வச்சீங்க? இப்பதான் கடைக்கு சொன்னாங்க மீட்டிங் வைப்பேன்னு சொல்லுவாங்க. அதற்கான 20,000 எல்லாத்தையும் 3000 கொடுக்க முடியாது. எப்படி கொடுத்தீங்க? ஒரு மக்களுக்கு செய்யறது மட்டும்தான் லிமிட். மத்த அவங்க அன்லிமிட் சார். ஒரு மக்களுக்கு லைட் வாங்குறது மட்டும் லிமிட். நீங்க உங்களுக்கு பில்லு கொடுக்கறது மட்டும் அன்லிமிட். அதுதான் பேச்சு. நகராட்சி பணியாளர்களுக்கு மாவதியம் 34,086, தொழிற்பொழிலாளருக்கு மாவதியம் 1,080, சுகாதார 5 மாத ஊதியம் அனுமதி கொடுங்க.
நகராட்சி பணியாளர்கள் ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு ஊதியம் 16க்கு சார் விளக்கம் தேவை சார். கொஞ்சம் ஒப்படைப்பு ஊதியம் ஒரு வருஷத்துக்கு 15 நாள் லீவ் சரண்டர் பண்ணலாம். ஆமா. 2 வருஷத்துக்கு 30 நாள். ஆமா. அதுக்குரிய ஊதியமும் பதியும் கொடுக்கலாம். நீங்க கொடுத்தீங்க 16ஆம் தேதி 18/6ல 36,000 வாங்கிருக்கீங்க. நான் வந்து 9ஆம் மாசம் 10ஆம் மாசம் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க. உங்கள்கிட்ட வந்து கேட்டேன், முருகேசன் வரட்டும் போட சொல்றேன், முருகேசன் வரட்டும் போட சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படி இது 18/6லயே வந்திருக்கேன்? ஸ்டாஃப் நிறைய சார். ஸ்டாஃப் சரி சார். அப்ப என்ன இருக்கா இருக்கும் ஒன்லி யூனிஃபார்மா வராது. வந்து எங்களுக்கு பேர் பேர் மட்டும் சொல்லுங்க, பேர் சொல்லி பார்த்துக்கோங்க. சரி. பட்ஜெட் அப்படி போட்டு அடுத்த சப்ஜெக்ட் வாசிங்க. எல்லாரும் கையில வச்சு என்ன இது பண்ண வந்திருக்க பார்த்து தான் வந்திருப்பான். மத்த டவுட்டா இருந்தா கேளுங்க. இவ்வளவு போட்டா வச்சு நீதிமன்றத்துக்கு
கொடுக்குறிய அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் கதை என்ன பொசிஷன்ல இருக்கு லெட்டர் போட்டுருங்க சார். என்ன லெட்டர் போடுறீங்க நீதிமன்றம் சரி ஜட்ஜ்மெண்ட் ஆகி 1 வருஷம் ஆச்சு. காப்பி வாங்கி 1 வருஷம் ஆச்சு. அந்தோணி ஜாலியா வீட்டுல படுத்துக்கிட்டு அது நேத்துல சார் 1.5 வருஷமாய் ஒரு புரோகிராம போயிட்டு இருக்குது. ஜட்மெண்ட் காப்பி வாங்க சொன்னா ஆக்சன் தான் சொன்னா அது வாங்குறதுக்கு ஏன் சார் இவ்வளவு போட்டு போறாங்க. பல ராஜ்யாவை பிடிக்க முடியல மேடம். ஓகேயா பட்ஜெட் காப்பி சார் அடுத்த பட்ஜெட்டுக்கு வந்து எல்லா கவுன்சிலரும் உட்கார்ந்து ஒவ்வொரு வார்டுக்கும் எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கு பண்ண எவ்வளவு அமௌண்ட் இருக்குது ஒவ்வொரு வார்டுக்கு திட்ட நிதி வந்து எவ்வளவு வந்து ஒதுக்குறத நம்ம எல்லாம் முடிவு பண்ணி பட்ஜெட் தயாரி. இப்ப இவங்க பட்ஜெட் வந்து சும்மா ஒரு மாடலை வச்சுட்டு அப்படியே கொடுக்குறாங்க நமக்கு. ஓட்ட பட்ஜெட்டுக்கு எல்லாமே எடுக்கும் மணிக்கு பாருங்க நாலு டேபிள் சேர் நம்ம எங்க சேர் வாங்கிருக்கோம். இனிமேல் பங்கன் முக்கியமான வெளியில வாங்க கூடாது. முன்னாடி போட மாட்டோம், ஆளு கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது வேலை சம்பந்தமா 1 வருஷம் முன்னாடி தீர்மானம் பாஸ் பண்ணிருக்கோம். நீங்க வந்து நம்ம நகராட்சி புறமா இருக்கும். ஆமா இனிமேல் தயவு செய்து யாராவது கைது போடாது முன்னேறது தேவையில்லை அவசியம் கிடையாது. அதனால இது வந்து அதுக்கு முன்னாடி பெண்களை வச்சு சேவையை போடுங்க சார். கணக்கில் மீன் வரக்கூடாது. எனக்கெல்லாம் சேர்த்து போடுங்க. அவங்கள
எனக்கு நான் அதற்கு ஆதரவு தெரிவிக்கல, நான் எதுவும் தெரிவிக்கிறேன். நீங்க கேட்டு யாரையும் சொல்றதா சொன்னீங்க. இது 3 மாசம் ஆயிட்டு. இப்ப வந்து இவங்க இந்த லெட்டர் இருக்குது. நீங்க கவுன்சிலர் அதாவது இவன் வந்து பாருங்க, இவன் வெளியே வந்து கம்பெனிக்காண்ட அனுமதி வாங்கி கிராமத்தில் அவங்க பணம் சம்பாதிக்கலாம். இதனால நம்ம நங்காட்சியில வந்து எந்த ஆதாயமும் கிடையாது, அது பெருமைட்டும் கிடையாது. இல்ல உங்களுக்கு அவனுடைய சம்பாத்தியம், அவங்களுடைய ஒவ்வொரு கம்பெனியும் போய் தலைவர் வச்சிருக்கேன், உங்க விளம்பரத்தை தாங்க நீங்க நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி எனக்கு அவன் சம்பாதிக்கான். ஆனா தேவையில்லை, அதெல்லாம் போடுவோம். அதெல்லாம் நம்ம ஊருக்கு கெட்ட பேர் எனக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டே ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதை வந்து ஒர்க் ஆர்டர் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு ஜேசிபியை போடும்போது அம்மா வந்து நிறுத்தி இடம் இடம் வந்து இது செட் ஆகாது, இன்னொரு தடவை இடம் வாங்குவோம் சொல்லி அவன்கிட்ட வாங்கினாங்க. என்ன இருக்கா இடம் என்ன கெட்டேக்கு என்ன பணமே பணம் கூட என்னங்க அவன்கிட்ட போய் இடத்த வாங்கி என்ன முயற்சி பண்ணா என்ன முயற்சி பண்ணி என்ன முயற்சி பண்றீங்க? அவனை நீங்க பாதியிலே பணம் வாங்கிட்டு அதுக்கு என்ன வேலை இருக்கு? அடுத்தவன சொந்த எடுத்து நாயா முடியுமா முடியாது பேசக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. முடிஞ்சிருக்க வேலையா அனாவசியம் ஒரு பண்டை வெளியே தள்ளிட்டு திருப்பி நகராட்சி மூலமா லட்சம் செய்வான்னு சொல்றீங்க. எவ்வளவு பெரிய நகராட்சி அது நஷ்டம். உங்க ஸ்டேஜ்ல சொல்றாருன்னா ஒருத்தர் 2 லட்சம் அவன் அந்த பஸ் ஸ்டாண்ட மட்டும் விளம்பரம் கொடுத்த மாட்டான். காயக்குளத்துல எல்லா அந்த பஸ் ஸ்டாண்ட்லயும் வச்சுட்டு அப்படியே அந்த தெரு பூரா விளம்பரம் கொடுக்குவோம். இடைஞ்சல் இருக்கும், நமக்கு பெற வருமானம் கிடையாது. நீங்க அதுக்கு லெட்டர் கொடுக்கவே இல்லை இது வரைக்கும். கொடுக்கணுமா நீங்க வந்து? ஆனா லைஃப் நம்பர் ஒரே இதாதான் இருக்கணும். பல இது வரக்கூடாது. அதுல வந்து பல இதுதான் அவங்களுக்கு வியாபாரமா இருக்கும். பணிகள் மேற்கொள்ளவும் பணிகள் மேற்கொள்ள மாநில ஒப்பந்தங்கள் வருவதற்கு தினத்தனி மக்கள் ஒரு ரோடுக்கு அந்த ரோட ரெண்டா பிரிஞ்சு போடணும். இதெல்லாம் தெரியாதுங்க. எதுனாலுமே அங்கதான் போயிட்டு வரணும் சார். எங்க போயிட்டு வரணும்? ஆபீஸ் பில்டிங் ஒண்ணு சார், 1 ரோட்டுக்கு 3 ரோடு தானே வச்சிருக்கீங்க. 3வது ஆபீஸ் ஸ்டேட் லெவல்ல கேட்கணும். 1 ஆபீஸ் கீழ வந்து ஐயோனியம் கீழ வந்து விளம்பரம் போட்டோம். 2 விளம்பரம் போட்டு 1 லட்சம் ரூபாய் இதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் பண்ணிருக்கீங்களா? 28 லட்சம் விளம்பரம் பண்ணிருக்கீங்களா? 28 லட்சத்துக்கு அதுக்கு எவ்வளவு மொத்த விளம்பரம்? எத்தனை கான்ட்ராக்டர் வந்தா நமக்கு என்ன லாபம்? திரும்ப கான்ட்ராக்டர் 5% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். விளம்பரம் பண்றது யாரும் பண்ண சொன்னா? நீங்க வந்து இந்த ரோட்டை வந்து வெளியே வச்சு நீங்க பிரிச்சு போட்டுன்னா செலவு வந்திருக்கே நமக்குள்ளே முடிஞ்சிருக்கும்.
தேவலாம் போட்டு ரெண்டு ஒன்னா இணைக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு செலவு. அவங்க கொடுப்பாங்களோ நம்ம செய்தி மக்கள் துறை சென்னைக்கு செக்ரட்டரியேட்டுக்கு அனுப்புறோம். அவங்க அந்த ஏஜென்ட் மூலமா அவங்க கொடுத்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நம்ம டைரக்டா பார்த்து டைரக்டா கொடுக்கறது இல்லை. செய்தி மக்கள் துறை செக்ரட்டரியேட் தான் ஆள் வந்த மேடம் ஒவ்வொரு பத்திரிகைக்கு வரும் நிறைய பேப்பர் சரி ஏழு வாங்க ஆறு ஆறு பார்த்து ரெண்டு மூணு மாவட்ட ஆட்சியர் கடிதம் மட்டத்தையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் போடணும். வெற்றிடம் இயக்குதல் மற்றும் ஐடியும் தெரியாது மூணாவது வரல பேசக்கூடாது. ஹலோ பேசாதீங்க. பேசிதான் பிரச்சனை இருக்கு. ஒத்துழைப்பு எங்களுக்கு பொல்லாத நெட்ல போடுறியா ஒரு கவலை இல்ல. ஏன்னா கல்யாணம் பிள்ளை பெற்றுட்டேன். எனக்கு கவலை இல்ல. ஆனா அதுக்குள்ள நீங்க அனுபவிப்பீங்க யாரா தான் சரி. ஏழு இல்ல கடிதம்லாம் இருக்கட்டும். இதுக்கு வந்துட்டு சார்ஜ் உண்டு. முன்னாடி ஏங்கிறீங்களா? அது மாவட்ட நம்ம கேட்டு நம்ம கெட்ட சொல்லணும். அவன் எவ்வளவு கிலோமீட்டர் எவ்வளவு கேபிள் எங்கெங்க போடுறோம்னு சொல்லி முன்னாடி கொஞ்ச நாள் அவன் முன்னாடி ரிலையன்ஸ் போட்டிருக்கான ஊர்ல கெட்டிருக்கான காசு நம்ம வந்ததுக்கு அப்புறம் இல்லை. எந்த காலத்துல போன பதினேழுக்கு அப்புறம் தான் நமக்கு தகவல் வந்துச்சு. அப்ப நாங்க போன்ல கேட்டோம். சரி அண்ணன் யாரு கொடுத்தா என்ன இருக்கு யாரும் பதில் இல்லை. அவன் ஏமாத்திட்டு போயிட்டா அங்க உள்ள ஆளுகளுக்கு துட்டு கொடுத்துட்டு இப்ப எல்லாரும் இல்ல இனிமேல் டெபாசிட் வாங்கிட்டு பதிவு சொல்லணும். இருக்கிற போட்டதுக்கு சேர்த்து நம்ம ஐவிஎஸ்ல சார் நம்ம ஐவிஎஸ் கொடுக்குறோம்ல நம்ம பைப்பு இப்ப நீங்க எத்தனை கிலோமீட்டர் போட போறான்னு பார்த்து நமக்கு எத்தனை கிலோமீட்டர் ரோடு என்ன டேமேஜ் வரும்னு சொல்லி நமக்கு ஐவிஎஸ் கொடுக்குறோம்ல பஞ்சாயத்து கட்டணும். நம்ம ஐவசி 1 கோடி 10 லட்சம் 1 லட்சம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கேபிள் இருந்து அவங்க பஞ்சாயத்துல முடிவு கொடுப்போம். என்ன அவங்க அதுக்கு நீங்க வாங்கிருக்காங்க. இவனும் தோண்டி வேலையை பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா வேலை நிப்பாட்ட முடியாது. நம்ம என்ன செய்யலாம்? அதுக்குள்ள இழப்பீடு தொகையை கட்டிய பிறகு அனுமதி வழங்கலாம். உரிய அனுமதி கட்டணம் கட்டி சீரமைப்பு கட்டணம் செலுத்தி
ஏற்கனவே உள்ளதுக்கும் மறுசீரமைப்பு கட்டணம் ஏற்கனவே உள்ளதுக்கும் சேர்த்து அது தருவா ரொம்ப சின்ன உள்ள மாதிரி சீரமைப்பு கட்டணம் சம்பளம் தெரியல பழைய எதுக்கு சேர்த்து போடுங்க ஏற்கனவே பதிக்கப்பட்டதுக்கு சேர்த்து பதிக்கப்பட்டதுக்கும் தீர்மானம் எல்லாரும் ஒன்று நடக்காத தமிழ்ல படிக்கும் ஏற்கனவே பதிக்கப்பட்ட கேபின்களுக்கும் சேர்த்து சீரமைப்பு கட்டணம் செலுத்திய பிறகு அனுமதி கேமரா கொண்டு வந்து ரசீது தானே கட்டுற மாதிரி நம்மளுக்கு வழங்குகிறான். நகராட்சி பகுதி 18வது பகுதியில் குப்பை தொட்டிகள் 4 எண்ணம் வாங்க கேட்டுக்கொண்ட 18வது உறுப்பினர் ஸ்ரீ சாமி யாருக்கு வேணும்னு கேக்குறீங்க. ஆனா யாருக்கும் அந்த டப்பா வந்து ஆகணும். எல்லா இடமும் பாருங்க, அவன் வந்து நமக்கு வந்து ஒரு பீஸ் காட்டுறது வந்து நல்ல குவாலிட்டி காமிச்சான். சாமிதான் எத்தனை கேஜின்னு சொல்லி எல்லாம் பார்த்தாங்க. கேஜி சம்பந்தம் பார்த்தாங்க. ஆனா வந்து இறக்கப்பட்டதுக்குள்ள அது கேஜிக்கு அது சம்பந்தமே இல்லை. அப்பதான் வாங்கணும்னு சொன்னா அதனால இனிமே வாங்கும் போது அது நல்ல குவாலிட்டியா பார்த்து தரமான குவாலிட்டியா வாங்கி அவருக்கு என்ன அந்த மிச்சம் முடிஞ்ச காசு திருப்பி போயிட்டீங்கல்ல, அது வாங்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? தீர்மானம் கொண்டு வந்தோம். அதாவது தண்ணி போக்குற இடத்துல வந்து தண்ணி முடிஞ்சு வாகனம் ஒண்ணு வேணும்னு சொல்லி நம்ம தீர்மானம் மெசேஜ் பண்ணி அனுப்பணும். மட்டும்தான் பயன்படுத்தணுமா? அதுக்கு நீங்க வந்து நீங்க வந்து தீர்மானம் போட்டு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த டம்பர் வந்து நம்ம வாங்கி போலாம். போடுங்க அதிகமா தேவைப்படும். பெரிய ஏரியாவுக்குமே வந்து 50 போடுங்க. இன்னொரு வண்டி போடுங்க. பண்ணிருக்கீங்க. ஒரு தெருவுல ஒரு வாடகை இருக்கு, 11 தெரு இருக்கு. பாருங்க எந்த மெம்பருக்கு வேணுமோ எத்தனை வேணும் சொல்லுங்க. அதை தளபதி வேங்க வேட் பண்ண வேண்டாம். 4 இங்க இருங்க. 3 7 13 17 நீங்க தான் சொல்லணும். யாருக்கு என்னன்னு கேட்க 44 வருது. 6 கூட 50 வருது.
அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 18 நபர்களுக்கு மதிப்பூதிய 400 வீதம் வழங்க 7200 செலவு செய்ய மன்றத்தின் அனுமதி வேண்டப்படுகிறது. நகராட்சி அலுவலகத்தில் உள்ள கணினி அறை மற்றும் மேலாளர் மொத்த செலவு 1300 வழங்க மன்றத்தில் அனுமதி வைக்கப்படுகிறது. சரி, ஓகே, வழங்கலாம். பணியாளர்கள் பிரச்சனை இருக்கு. டீசல் விஷயத்துல அந்த மாதிரி நிறைய முறைகேடுகள் நடப்பதா வந்து புகார் ஆதாரபூர்வமா சார் அவங்க வந்துட்டு என்னமோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்னமோ சொல்லியாச்சு, உங்களுக்கு நியூஸ் சொல்லியாச்சு. இது வந்துட்டு நகராட்சி ஆணையர் வண்டிக்கு ஒரு நாளுக்கு ஒரு நாள் 50 லிட்டர் டீசல் அடிச்சிருக்கீங்க. எப்படி அடிச்சீங்க, எதுக்கு அடிச்சீங்க? டீசல் ஊத்துனீங்கன்னு சொல்லி. ஆமா, டீசல் அடிச்சு வண்டிக்கு அடிச்சிருக்கீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 50 லிட்டர் நாங்க செக் பண்ண வரைக்கும் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பார்த்தா என்ன சார் 7, 8, 9, 10 4 மாசம் செக் பண்ணிருக்கோம். 4 மாசமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 50 லிட்டர் பெட்ரோல் அடிச்சு போட்டிருக்கீங்க. 4 மாசம் இருக்கு. ஒரு சில நாளுக்கு தொடர்ந்து அடுத்த நாள் இருக்கு. நீங்க கொடுத்த ஒவ்வொருத்தர் தான் இருக்கு. ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிடுவோம்.